ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு ஃப்ரை பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா ப்ரக்கோலி கார்லிக் பெப்பர் ஃப்ரை தான். சூப்பராக இருக்கும். வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 25 கிராமுக்கு மேலே இருக்குங்க பூண்டு போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு பூண்டு நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனுக்கு வரட்டும். நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது கூட நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் நல்லா பொடியாக. அதை ஆட் பண்ணிடுவோம். இப்போது நல்லா வதங்கிட்டுருக்கு. இது கூட நம்ம கொஞ்சம் பெப்பர், வெறும் பெப்பர் காரம் மட்டும்தான் இதில் போட போகிறோம். அதனால் கொஞ்சம் பெப்பர் அதிகமாகவே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகப்பொடி, கொஞ்சம் மஞ்சத்தூள் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு. இது கூட நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க ப்ரக்கோலி, அந்த இளம் தண்டு அதையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன பூ தான் இது. இதை நான் சுடு தண்ணியில் நல்லா போட்டு எடுத்துகிட்டு அப்புறம் கூல் வாட்டர் போட்டு அந்த பச்சை இது போகாமல் அப்படியே பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதை இப்போ நம்ம அது கூட ஆட் பண்ணிடலாம். ஒரு குட்டி பூ தான் இது எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கே நான் எவ்வளோ பூண்டு போட்டிருக்கேன் பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிடுவோம். இல்லை வேறு எதுவும் காரமே ஆட் பண்ணல, ஒன்லி பெப்பர் ஃப்ரை தான். இன்னும் காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் மிளகு கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிளகுத்தூள் இது கூட இப்போ கொஞ்சமாக பாருங்கள் எவ்வளோ கம்மியாக ஆட் பண்ணுறான்ட்டு. கரம் மசாலா பட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, எல்லாம் வீட்லேயே அரைச்சது. ரொம்ப அதிகமான ஒரு ஸ்பைசி இருக்கும். அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி வெறும் தனி பட்டை இருந்தால் கூட நீங்கள் சின்னமன் பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். தேவையானவங்க கொஞ்சமாக லைட்டாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஆஃப் பாயிலில் நம்ம வேக வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம், கலர் மாறாத. அவ்வளோதான், ப்ரக்கோலி ஃப்ரை சூப்பரான ஒரு ரெசிப்பியாக இருக்கும். கார்லிக் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.